மில்க் மேட் பொங்கல் தாங்க. அதுக்கு பாசிப்பருப்பு, பச்சரிசி, கொஞ்சம் நெய், லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மில்க் மேடை ஊற்றிடலாம். மில்க் மேடு ஊற்றிட்டேன் பாருங்கள். இப்போ இதோடு சேர்த்து கலந்து வேகட்டும். அதுக்குள்ளே நான் வெல்லம் எடுத்துகிட்டு வந்து இதில் பொடித்த வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டோன்னா மில்க் மேட் பொங்கல் ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் கலந்து கொடுத்துட்டு இருக்கலாம். பாலும் நல்லா கொதித்து வரணும். அதாவது மில்க் மேடு இப்போ கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ளே முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிடலாம். 1 கப்பு நெய் விட்டு முந்திரியை பொரித்து எடுத்துருக்கேன். ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மில்க் மேட் பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்படி கொஞ்சம் நேரம் ஆக நல்லா எருக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவாமிக்கு ஒரு விதமான மில்க் மேட்